மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பண நெருக்கடியால் தூக்கம் இல்லாமல் இருந்த நாட்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஒரு நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு அவமானங்களை நான் சந்திச்சேன், யாருக்கெல்லாம் நான் காசு கொடுத்து உதவினோ அவங்க ஒரு நாள் கூட எனக்காக என்ன ஆயிட்டு, உனக்கு எவ்வளவு காசு வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தைகள் கூட கேட்கல. அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நாளைக்கு விடிந்தால் இந்த ஒரு பணத்தை எங்கே வாங்குவது, அந்த ஒரு அவசர தேவையை எப்படி முடிப்பது என்று கூட இல்லாமல் வங்கி கணக்கும் காலியாக இருந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் யாரிடமோ போய் பணத்தை கேட்டு பார்த்துருப்பீங்க, ஆனால் யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க. நீங்கள் எத்தனையோ நபர்களுக்கு உதவி செய்திருப்பீங்க, அவர்கள் அனைவருமே உங்களை மறந்துவிட்டு சென்றிருப்பாங்க. இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அது இன்னமும் மறக்க முடியாமல் உங்களுடைய மனதிற்குள்ள வைத்து தவித்து கொண்டே தான் இருப்பீர்கள். நீங்கள் நம்பிக்கை வைத்த இடத்திலும் விடிவு யாரையெல்லாம் நம்பி போனீர்களோ அவர்களே ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்கு எதிரியாக மாறியிருப்பார்கள். இவர்கள் நம்மை கைவிட மாட்டார்கள், இந்த விஷயம் கண்டிப்பாக நமக்கு சாதகமாக முடிந்துவிடும் என்று நீங்கள் 100% உறுதியாக நம்பிய ஒரு இடம் அல்லது ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருப்பார். மிக சரியான நேரத்தில் உங்களுக்கு கைவிரித்து உங்களை கஷ்டத்திலிருந்து இன்னமும் கஷ்டத்திற்கு உங்களை ஆளாக்கியிருப்பார். இவரை நம்பித்தான் நீங்கள் எல்லா விதமான செயல்களையும் செய்திருப்பீங்க, இழுத்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நபரை உங்களுக்கு கைவிரித்து செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கும். நீங்கள் கோட்டை கட்டி வைத்திருந்த நம்பிக்கையின் மீது ஒரு பெரிய இடி விழுந்தது போல அந்த ஒரு காரியம் அப்படியே தலைகீழாக மாறியிருக்கும். அந்த அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் உலகத்தில் நாம யாரைத்தான் நம்புவது என்று நீங்கள் தம்பித்து நின்ற தருணம் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இது ஒரு பக்கம் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மறுபக்கம் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி திடீரென உங்களுடைய கையை விட்டு நழுவி போயிருக்கும். அது ஒரு தேர்வோ, ஒரு பிஸ்னஸ் டீலிங்கோ அல்லது ஒரு பெரிய காரியம். நீங்கள் கடுமையாக உழைத்து வெற்றி கூட்டின் எல்லை வரை சென்று இருப்பீங்க. ஆனால் இறுதியில் அந்த சில நாட்களோ, சில நிமிடங்களோ, ஏன் சில விஷயங்களை மட்டும் நீங்கள் அடைந்தால் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து விடுவீர்கள் என்று உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு நீங்க சென்று இருப்பீங்க. இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்தால் வெற்றி உங்களுடையது என்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது எதிர்பாராத ஒரு சிறிய காரணத்தால் அல்லது யாரோ செய்த சதியால் அந்த ஒரு வெற்றி உங்களை விட்டு தப்பி ஓடிக்கொண்டேதான் இருக்கும். கையில் வந்த அமுதம் நழுவி தரையில் விழுந்தது போல அந்த பெருந்தோல்வி உங்களை நிலைக்குலிய செய்திருக்கும். அது இன்னமும் உங்களுக்கு அவமானங்களையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஒரு வெற்றி எனக்குத்தான் கிடைக்கும், என்னுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும், முன்னேறிவிடும் என்றெல்லாம் நீங்கள் ஆசைகளை வளர்த்திருப்பீங்க. ஆனால் அது இந்த மாதிரியான ஒரு சின்ன காரணத்தால் இப்படி எல்லாமே தவறாக மாறும் பொழுது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்துமே நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நமக்கு எதுவுமே கிடைக்காதா என்கிற மாதிரியான பல எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடிக்கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய உறவுகள்ல புரிதல் இல்லாமல் ஏற்பட்ட பிரிவும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எதையும் நேராக பேசக்கூடிய குணம் கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்கள் தான். மனதில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேச தெரியாது உங்களுக்கு. எப்போதுமே மனதில் இருப்பதை மட்டுமே தான் பேசி விடுவீர்கள். அது சரியோ தவறோ எதுவாக இருந்தாலும் எதிரில் இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கூட யோசிக்காமல் மனதில் இருப்பதை அப்படியே பேசி விடுவீங்க. உங்களின் இந்த நேர்மறை குணமே உறவினர்களுக்கு தவறாக உங்களை புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். உங்கள் மீது தவறான எண்ணங்களையும் உருவாக்கியும் கொடுத்திருக்கும். நீ திமிராக பேசுகிறாய், உனக்கு அகங்காரம் என்று பழி சுமத்தி உங்களுடைய சொந்த பந்தங்கள் உடன் பிறந்தவர்கள் கூட உங்களை விட்டு விலகவும் ஆரம்பித்திருப்பாங்க. நீங்கள் அவங்களுடைய நன்மைக்காக சொன்ன சில விஷயங்கள் கூட அவர்களுக்கு தவறாக தெரிந்து உங்களை ஒரு தராசில் வைத்து எடை போட்டு பிரிந்து சென்ற வடு உங்களை இன்னமும் காயப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். அந்த ஒரு எண்ணங்களும் அந்த சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறக்காமல் இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே வேணுமென்று செய்திருக்க மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சிலர் நீங்கள் நடந்து கொள்வதையோ நீங்கள் பேசுவதையோ தவறாக புரிந்து கொண்டு உங்கள் மீது தவறான ஒரு கண்ணோட்டத்தில் நடந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நானும் அதனை பார்த்து தெரிந்து கொள்கிறேன். நான் உங்களை பற்றி ஏதேனும் தவறாகவோ அல்லது பொய் கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நீங்கள் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்களே தேடி போனாலும் கிடைக்காத சில அரிய வாய்ப்புகள் இனிமே உங்களை தேடி வந்து உங்களுடைய வீட்டு வாசலுக்கு அது நிச்சயமா உங்களை வரவும் வைக்கும். உங்களுக்கு ஏற்ற ஒரு வரவேற்பையும் உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்கும். அது வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பெரிய நிறுவனத்தின் பார்ட்னர்ஷிப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் அது போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இதுக்கு முன்பு நீங்கள் எது செய்தாலும் அதில் தோல்விகளையும் சந்தேகங்களையும் மட்டுமே சந்தித்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஒரு வெற்றி என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடமாடப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கையவே அதை மாற்றி அமைக்கக்கூடிய புதிய மனிதரின் தொடர்பாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இது நிஜம்தானா என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்புகள் உங்களுடைய பொருளாதார நிலைமையை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி செல்லும் அளவுக்கு நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்கள் வாழ்நாளில் நீங்கள் கண்ட மிக உன்னதமான வாழ்க்கை மாற்றத்திற்கான அடித்தளம் இந்த தருணத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். இதுவும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்க நினைக்காததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். உங்களின் மனக்கவலைகள் குறைந்து உள்ளத்தில் ஒரு அமைதியானது உருவாகக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் இருக்கும். இப்போதும் ஏதோ ஒரு பயம், பதற்றம், நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற கவலைகளோடு வாழ்ந்த உங்களுடைய மனதிற்குள் இனி ஒரு தெய்வீக அமைதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடியேற ஆரம்பிக்கும். தேவையில்லாத சிந்தனைகளும் கடந்த கால கசப்பான நினைவுகளும் அனைத்துமே உங்களை விட்டு மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும். காலையில் எழும்போது ஒரு நிம்மதியான புன்னகையுடனும் இரவில் படுத்தவுடனே ஆழமான தூக்கத்துடனும் உங்களுடைய நாட்கள் எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்களில் நகர ஆரம்பிக்கும். இறைவனின் அருள் உங்கள் மீது இருப்பதை உங்களால் உணர முடியும். கடலில் எழுந்த அலைகள் ஓய்ந்து அமைதியான ஏரி போல உங்களுடைய உள்ளமானது மாறிவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களுடைய தொழிலிலும் ஒரு புதிய வாயில்களானது திறக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இது ஒரு பொற்காலம். ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்த உங்களுக்கு இனிமே 2-3 வழிகளில் புதிய வருமானங்கள் வரத் தொடங்கும். புதிய கிளைகளை தொடங்குவது, ஆன்லைன் மூலமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவது அல்லது புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்துவது என உங்களுடைய தொழிலின் சாம்ராஜ்யம் அனைத்துமே பெருகி கொண்டே இருக்கும். நீங்க போடும் முதலீடுகள் அனைத்தும் இரட்டிப்பு லாபத்தை தேடி கொடுக்கும். உங்களுடைய பாக்கெட் எப்போதும் பணத்தால் நிறைந்து கிடக்கும். உங்களுடைய தொழிலிலும் புதிய உச்சத்தை நீங்கள் தொடக்கூடிய அளவுக்கு நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஆடம்பர எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். அதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் உங்களுக்கு இன்னும் நன்மைகளை தேடி கொடுக்கும். தோற்றப்பொழிவு மற்றும் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு புதுமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் கவனங்கள் வேண்டும். மனதில் இருப்பதை முன்காலங்களில் நீங்கள் பேசுவதைப் போல இந்த ஒரு காலத்தில் பேசினீர்கள் என்றால் உங்களுக்குத்தான் அது தேவையில்லாத பிரச்சனைகளை தேடி கொடுக்கும். பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் ஏற்படும். இளைய சகோதரர்கள் வழியில் அனுகூலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாகத்தான் செய்யும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமைகள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இது ஏதேனும் கவலைகளும் கஷ்டங்களும் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மிக உன்னதமான வாழ்க்கை மாற்றத்திற்கான அடித்தளம் இந்த தருணத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். இதுவும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்க நினைக்காததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். உங்களின் மனக்கவலைகள் குறைந்து உள்ளத்தில் ஒரு அமைதியானது உருவாகக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் இருக்கும். இப்போதும் ஏதோ ஒரு பயம், பதற்றம், நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற கவலைகளோடு வாழ்ந்த உங்களுடைய மனதிற்குள் இனி ஒரு தெய்வீக அமைதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடியேற ஆரம்பிக்கும். தேவையில்லாத சிந்தனைகளும் கடந்த கால கசப்பான நினைவுகளும் அனைத்துமே உங்களை விட்டு மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும். காலையில் எழும்போது ஒரு நிம்மதியான புன்னகையுடனும் இரவில் படுத்தவுடனே ஆழமான தூக்கத்துடனும் உங்களுடைய நாட்கள் எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்களில் நகர ஆரம்பிக்கும். இறைவனின் அருள் உங்கள் மீது இருப்பதை உங்களால் உணர முடியும். கடலில் எழுந்த அலைகள் ஓய்ந்து அமைதியான ஏரி போல உங்களுடைய உள்ளமானது மாறிவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களுடைய தொழிலிலும் ஒரு புதிய வாயில்களானது திறக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இது ஒரு பொற்காலம்.
ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்த உங்களுக்கு இனிமே 2-3 வழிகளில் புதிய வருமானங்கள் வரத் தொடங்கும். புதிய கிளைகளை தொடங்குவது, ஆன்லைன் மூலமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவது அல்லது புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்துவது என உங்களுடைய தொழிலின் சாம்ராஜ்யம் அனைத்துமே பெருகி கொண்டே இருக்கும். நீங்க போடும் முதலீடுகள் அனைத்தும் இரட்டிப்பு லாபத்தை தேடி கொடுக்கும். உங்களுடைய பாக்கெட் எப்போதும் பணத்தால் நிறைந்து கிடக்கும். உங்களுடைய தொழிலிலும் புதிய உச்சத்தை நீங்கள் தொடக்கூடிய அளவுக்கு நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஆடம்பர எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். அதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் உங்களுக்கு இன்னும் நன்மைகளை தேடி கொடுக்கும். தோற்றப்பொழிவு மற்றும் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு புதுமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் கவனங்கள் வேண்டும். மனதில் இருப்பதை முன்காலங்களில் நீங்கள் பேசுவதைப் போல இந்த ஒரு காலத்தில் பேசினீர்கள் என்றால்